இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வாக்குறுதியை தீவிரமா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட இலவச அறிவிப்புலாம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி அம்சங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போவா? தெரு நாய்களா தமிழ்நாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய அரசியல் தலைவர் யாராக இருந்தாலும் தெரு நாய்களும் முதலில் ஒழித்தே ஆக வேண்டும் கட்டாயமாக. பள்ளி குழந்தைகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பெண்களுக்கு இந்த திட்டம் குடிக்க 1000 ரூபான்னு குடிக்க அதே ஆண்களுக்கும் கொடுக்கலாம்ல, அது எங்களோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுபானத்தை ஒழிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கிராமம் முன்னேறும், நாடு முன்னேறும். அதுதான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடையில் முதியோர்களுக்காக பார்த்தீங்கன்னா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்குறாங்க. நிறைய கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களால வாங்க முடியாமல் நிறைய பார்த்தீங்கன்னா அது மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இதுவே வீடு தேடி எடுத்துமே அவங்களுக்கு கொடுத்துட்டா எல்லாருக்குமே இது சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நிறைய போலீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அறிவிக்கணும். நிறைய சரௌண்டிங்ல இந்த நைட் டைம் அன் டைமுக்கு மேல போலீஸ் சரௌண்டிங் எல்லாம் அந்த மாதிரி வெளியிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எஜுகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் தேடி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் ஆகுது. பெண்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, தொழிலை பத்தி எல்லாரும் ஏதாவது ஒரு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா வீட்டுக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பெட்ரோல் விலை கம்மி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மள ஃபீல்டு ஒர்க் பண்றோம். மாசத்துக்கு ஒரு பெட்ரோல் 3000 செலவு மிச்சமானாலும் அது நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். நலத்திட்டங்கள் கொடுக்கறது பயனாளிகளுக்கு பார்த்து கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கறது கஜனா ரொம்ப வீக் ஆகிறது.